வெல்கம் டு தேசு பொட்டிக். இன்றைக்கி அம்மாவோட சுடிதார் தைச்சிட்டு மீதி இருக்க மெட்டீரியலில் சின்ன குழந்தைக்கு ஒரு ஃப்ராக் தைக்கிறது பார்க்கலாம். இது 10 to 12 வயசில் இருக்க குழந்தைங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நான் சொல்கிற மெஷர்மெண்ட்டு நம்ம இதில் இருக்க மெட்டீரியலுக்கு தகுந்த அளவுக்கு நம்ம தைக்கிறோம். டாப் தைச்சிட்டு நைட்டி மெட்டீரியல் 3 மீட்டர் இருக்குது. அதில் 2 மீட்டர் இவங்களுக்கு ஹைட்டுக்கு போதும். அதை தைச்சிட்டு மேலே மீதி இருக்க கிளாத்தில் தான் நம்ம இந்த ஃப்ராக் தைக்க போகிறோம். பாருங்கள், இதுதான் இருக்கிற லென்த்து. இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி இப்போ ஃப்ராக் தைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு மெட்டீரியலை நேர் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் ஃபுல் மெட்டீரியல் வச்சுருந்தீங்கன்னா இது மீதி கிளாத்து. நீங்கள் தனியாக எடுத்திங்கன்னா 1 மீட்டர் ப்ளவுஸ் மெட்டீரியலில் கூட இந்த மாதிரி 2 கலர் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி நீங்கள் தைச்சிக்கலாம். 1 மீட்டர் கிளாத்தை 2ஆக மடித்து சென்டரில் மடிப்பாகத்தில் கட் பண்ணி எடுத்திங்கன்னா நான் சொல்கிற அளவு உங்களுக்கு வந்துடும். இதை கரெக்டாக ஸ்கொயர் பண்ணி எடுத்துக்கலாம். கிளாத் கட் பண்ணுறவங்க என்னோடய பேசிக்லேருந்து கற்றுக்கிற பிகினர் ஸ்டூடெண்ட், அது ஸ்லோவாக கற்றுரி போகுது. அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் மீதி இருக்க கிளாத்தை வச்சு கீழே ஃப்ளீட்ஸ் வைக்கிற மாதிரி. இது அதோட லென்த் அதிகமாக இருக்கும். வித்து அதிகமாகவும் லென்த் ஒரு 5 to 6 இன்ச்சும் இருக்கும். அந்த பீஸையும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதில் நம்ம ஃப்ளீட்ஸ் கீழே வைக்கலாம். அது வச்சாலும் கூட நம்மளுக்கு தேவையான ஹைட் ஒரு 23 அளவுக்கு வேணும். அவ்வளோ பத்தாது. அதுக்கும் நான் சென்டரில் வேறு ஒரு க்ரீன் கலர் அட்டாச் பண்ணி தைச்சோம்னா கொஞ்சம் நீட்டாக இருக்கும்னு நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். டிசைன் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வருது ப்ளைனு. அடுத்து நெக்ஸ்ட்டு கொஞ்சம் நடுவில் க்ரீன் கொடுக்க போகிறோம். அதுக்கப்புறம் இதை ஃப்ளீட்ஸாக வச்சுக்கலான்ட்டு முடிவு பண்ணியிருக்கேன். தைச்சதுக்கப்புறம் இந்த ட்ரெஸ்ஸோட அவுட்ஃபிட் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். இப்போ இருக்கிறது 20 இருக்குது. நம்மளுக்கு 23 இருந்தால் ரெடியெல்லாம் இருந்தால் கரெக்டாக இருக்கும். இப்போ க்ரீன் கலர் பேண்ட்டோட கிளாத்து இது ப்ளைன் கிளாத்து. இதில் மேலே பாடிக்கு நம்ம கட் பண்ணிக்கலாம். பாடிக்கு சின்ன குழந்தைங்களுக்கு 12 to 13 இன்ச்சு இருக்கணும். ஓப்பன் பார்ட்டை ஃபஸ்ட்டு 1.5 இன்ச்சு மடிச்சுக்கலாம். இதை மடித்து நம்ம தையல் ஓட்டுறது ஜிப்பு வைக்கிறதுக்கு. ஃபஸ்ட்டு நம்ம பக்கம் ஓப்பன் இருக்கிற மாதிரி ஃபஸ்ட்டு கிளாத் வச்சுக்கிட்டு அதுக்கு மேலே இன்னொரு மடிப்பு மடிக்கிறோம். அது க்ளோஸ் பார்ட்டு. இது ஃப்ரண்ட் நெக் வைக்கிறதுக்கு, ஓப்பன் இருக்கிறது பேக் நெக் வைக்கிறதுக்கு. இப்போ லென்த் 13 இன்ச் இருக்க மாதிரி மார்க் பண்ணி நம்ம கட் பண்ணிக்கலாம். உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்க இன்னும் கொஞ்சம் சின்னவங்களாக இருந்தால் 9லேருந்து 10, 11 அந்த மாதிரி உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் வச்சுக்கோங்க. இந்த கிளாத்தில் இருக்க சுற்றளவு 9 இருக்குது. இந்த நெக்கு 2 வச்சுருக்கேன். ஷோல்டர் 4.5 வச்சுருக்கேன். ஆம் ஹோல் 4 இன்ச் வச்சுருக்கேன். 9 இருக்குது. ஒரு 1/2 இன்ச்சு கம்மி பண்ணி நான் வரைகிறேன். கீழே 1 இன்ச்சுக்கு நம்ம மேலே வளைவு கொடுத்துக்கலாம் ஹிப் பார்ட்டுக்கிட்ட. பிகினர்ஸ் கற்றுக்கும் போது எடுத்தோன்னே ப்ளவுஸு சுடிதார்னு தைக்காமல் இந்த மாதிரி குழந்தைங்க ட்ரெஸ்ஸு நைட்டிலாம் தைக்கும்போது உங்களுக்கு ஆம்ஹோல் கர்வு, நெக் வளைவு, இந்த மாதிரி கழுத்து பீஸ் வைக்கிறது இதெல்லாம் தைச்சி கற்றுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் எடுத்தோடனே ப்ளவுஸ் கற்றுக்காமல் சின்ன சின்னதாக நீங்கள் கற்றுக்கிறது ரொம்ப நல்லது. ஆல்ரெடி தைக்க தெரிஞ்சவங்களுக்கு நான் சொல்லலை, புதுசாக கற்றுக்க போகிறவங்களுக்கு என்னோடய கிளாஸுக்கு வர ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் அந்த மெத்தடில் தான் நான் சொல்லிக் கொடுப்பேன். பேக்கில் 1.5 இன்ச் மடிச்சிருக்கோம். ஃப்ரண்டில் க்ளோஸில் இருக்குது. இப்போ இது மீதி கிளாத்து. இதை வச்சு நம்ம டாப்புக்கு கீழே ஸ்கர்ட் பார்ட்டுக்கு கொஞ்சம் இந்த சென்டரில் இந்த க்ரீன் கலர் அட்டாச் பண்ணோம்னா லென்த்தும் வந்துடும், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். ஏன்னா இந்த
இவங்க அம்மாவோட ட்ரெஸ் மீதி ட்ரெஸ்ஸில் ஒரு 10 ஃப்ராக் பக்கமாக நான் தைக்க வேண்டியிருக்கு. ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு பேட்டர்னில் போடலாங்கிற பிளானில் இதை நான் மடிச்சிட்ருக்கேன். நெக்ஸ்ட்டு நான் போட போகிறது ரொம்ப 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 ஈஸியான சூப்பரான மெத்தடில் பிளான் பண்ணியிருக்கேன். அதை அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இப்போ இதையும் ஸ்ட்ரைட் பார்த்து கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃப்ராக்கு உங்கள்கிட்ட கிளாத் இல்லைன்னா வீட்டில் இருக்க வேஸ்ட்டு காட்டன் சேரீயில் கூட நீங்கள் தைச்சி பார்த்துட்டு அதுக்கப்புறம் 2 ப்ளைன் ப்ளவுஸ் பிட்டு, டிசைன் போட்ட ப்ளவுஸ் பிட் இது 2யும் நீங்கள் மேட்ச் பண்ணி எடுத்து கூட நீங்கள் தைச்சிக்கலாம். நான் எடுத்துருக்கிறது 2 நைட்டி, ஒரு ப்ளைன் நைட்டி, ஒரு டிசைன் போட்ட நைட்டி. 2லேயுமே 2 மீட்ரு யூஸ் பண்ணிவிட்டு மீதி இருக்க ஒவ்வொரு மீட்டரை வச்சு எல்லா ட்ரெஸ்லேயுமே அம்மாவுக்கு மேட்சாக பொண்ணுக்கும் தைச்சிட்ருக்கேன். இதில் 2-3 ட்ரெஸ்ஸுக்கு எங்களுக்கு வீடியோ எடுக்க டைம் இல்லை. இப்போ இதுதான் பிங்க் கலரில் மீதி இருக்க கிளாத்து. இதில் ஸ்லீவோட லென்த்து வந்து ஒரு 4.5 இருக்கும், 5க்குள்ளே இருக்கும். அதை நான் அப்படியே வச்சுக்கிட்டேன். நம்மக்கிட்ட இருக்க கிளாத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இது நார்மல் ஸ்லீவ் வச்சுருக்கேன், பஃப் எதுவும் வைக்கல. ஆல்ரெடி ஒரு 3 ட்ரெஸ் பஃப் வச்சு ரெடி பண்ணியாச்சு. அதனால் இதை நார்மல் ஸ்லீவாக கட் பண்ணிக்கிட்டேன். அவ்வளோதான். இதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் மீதி இருக்க கிளாத் இது தான். இதை வச்சு தான் நம்ம நெக் பீஸ்க்கு மடிச்சடிக்க போகிறோம். சிம்பிளாக ரவுண்ட் நெக் பண்ணிக்கலாம். இது சின்ன குழந்தைங்களுக்கு கேன்வாஸ் எதுவும் கொடுக்க தேவையில்ல. இப்படியே நம்ம டபுள் கிளாத்தாக இருக்கிறனால அப்படியே தைச்சி திருப்பி நம்ம ஃப்ரண்டில் இந்த கலர் வர மாதிரி தைச்சோம்னா அது பார்க்க நீட்டாக இருக்கும். ரைட் சைடு 2யும் ஒன்றா வச்சு உள்பக்கமாக தையல் ஓட்டி திருப்புனிங்கன்னா கரெக்டான நெக் பீஸ் ரெடி ஆகும். இதை இந்த மாதிரி நீங்கள் நெக் பீஸ் வச்சு கற்றுக்கிறது வந்து உங்களோட சுடிதார் தைக்கிறதுக்கு, நைட்டி தைக்கிறதுக்குலாம் யூஸ் ஆகும். குழந்தைங்க ட்ரெஸ்லேயே நம்ம எல்லாமே தைச்சி கற்றுக்கலாம். இப்போ இந்த மாதிரி ப்ளைன் பக்கத்தில் தைச்சி திருப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு நெக் பீஸ் ரெடி ஆகும். எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். கம்ப்ளீட் பண்ண போகிறது பிகினர் ஸ்டூடெண்ட் தான். ஆனால் நெக் பீஸ் மட்டும் வச்சு ஒரு பேட்ச் ஒர்க் மட்டும் நான் பண்ணலான் இருக்கேன். இப்போ இந்த கிளாத்தில் இருக்கிறது ஒரு 6 இன்ச்சு இருக்கும். நம்மளுக்கு நெக்கோட வித்து வந்து 4 இன்ச்சு தேவை. ஒரு பக்கம் மடிப்பில் 2 இன்ச்சு தேவைப்படும். 2ஆக மடித்தோம்னா 2 இன்ச்சு. நான் ஒத்தையில் விட்ருக்கனால 4 இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணிக்கிட்டேன். குழந்தைங்களுக்கு இந்த அளவு கரெக்டாக இருக்கும். நெக்கோட டெப்த் வந்து 4.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் தைக்கும் போது இதை ரவுண்ட் பண்ணி மார்க் பண்ணிக்கங்க. நான் அப்படியே வச்சுருக்கேன். இப்போ ஃப்ராகோட ஃப்ரண்ட் பார்ட்டில் நெக்கில் வந்து ஒரு சிசர் கட் கொடுத்துக்கலாம். இந்த பீஸ்லேயும் ஒரு சிசர் கட் கொடுத்துக்கிட்டு சென்டரை கரெக்டாக நீங்கள் மார்க் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த பக்கம் எதுவுமே நெக்கு வந்து நவராமல் கழுத்து வந்து நீட்டாக அமைஞ்சிரும் தைச்சதுக்கப்புறம். நான் சொல்கிறது எல்லாமே பிகினர்ஸ்க்கான டிப்ஸு. நீங்கள் நெக்கு வெட்டிட்டிங்கன்னா கொஞ்சம் அகலமாக போயிருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் பிரித்து ஒன்றும் பண்ண முடியாது. இந்த மாதிரி தைக்கும் போது மிஸ்டேக் வந்தால் கூட நம்ம அதை கரெக்ட் பண்ணிக்கலாம் பிரிச்சுட்டு. ஃபஸ்ட்டு தைக்கும் போது பிகினர்ஸாக இருந்தால் பெரிய தையல் ஃபஸ்ட்டு ஓட்டிடுங்க. தைச்சி பார்த்துட்டு ஃபினிஷிங் கரெக்டாக வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நெருக்கமான தையல் போட்டுக்கலாம். கரெக்டாக மார்க்கரில் ரவுண்ட் ஷேப்புக்கு மார்க் பண்ணி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் தையல் ஓட்டிக்குங்க. சுற்றிலும் 1 இன்ச்சு கிளாத் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி இருக்குது இதில். உங்களுக்கு அப்புறம் என்ன மாதிரி நெக் வேணுமோ அந்த பேட்டர்னுக்கு தகுந்த மாதிரி இந்த மாதிரி பீஸை ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு கேன்வாஸ் வைக்கணுங்கிற அவசியம் எதுவும் இல்லை. அவ்வளோதான், கட் பண்ணி எடுத்தாச்சு. இதை உள் சைடு வச்சுருக்கோம். இப்போ வெளிப்பக்கமாக திருப்புகிறோம். திருப்பும் போது நம்ம அந்த க்ரீன் கலர் கொஞ்சம் அவுட்லைன் வர மாதிரி தைச்சோம்னா பைப்பிங் கொடுத்த மாதிரி இருக்கும். பைப்பிங் கொடுக்காமையே நம்மளுக்கு நீட் ஃபினிஷிங்கில் வரும். கொஞ்சம் பொறுமையாக தைக்கணும்.
இப்போ பாருங்கள், க்ரீனோட கிளாத் வந்து லைட்டாக தெரியுது. த்ரெட் பைப்பிங் வச்ச மாதிரி இருக்கும் நம்ம பார்க்கும்போது. இதுக்கு மேலே லேஸ் தேவைப்பட்டாலும் நம்ம வச்சுக்கலாம். நான் அப்படியே தையல் ஓட்டுறேன். ஏன்னா இதே கான்ட்ராஸ்ட் கலர் இருக்கிறதுனால அழகாக இருக்குது. அதனால் இப்படியே நான் தையல் ஓட்டுறேன். மோஸ்ட்லி நான் ஷார்ட்ஸ் வீடியோ மட்டும்தான் போடுறேன். லாங் வீடியோ போடாததுக்கு காரணம் வந்து நம்ம தச்சு முடிக்கிற வரைக்கும் டிஸ்டர்பன்ஸ் எதுவும் இல்லாமல் இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம தச்சதுக்கான வீடியோவை கட் பண்ணணும். கட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் எடிட் பண்ணணும். எடிட் பண்ணதுக்கு வாய்ஸ் கொடுக்கணும். அதுக்கு பின்னாடி எவ்வளோ உழைப்பு இருக்குங்கிறது வீடியோ போடுறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும், பார்க்குற எல்லாருக்கும் தெரியாது. இப்போ அந்த மீதி இருக்க அந்த நெக் வெட்டினதை நான் இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் கட் பண்ணிக்கிட்டேன். பேட்ச் ஒர்க் மாதிரி கொடுக்குறேன். பார்க்க கொஞ்சம் அந்த கலர் காம்பினேஷனுக்கு நீட்டாக இருக்கும்ன்ட்டு. இது உங்களுக்கு தேவைன்னா வச்சுக்கலாம். இது கம்பல்சரி இல்லை. உங்களுக்கு என்ன மாதிரி டிசைன் பண்ணணுன்னு மைண்டில் தோணுதோ அந்த மாதிரி பண்ணலாம். இதுக்கு கால்குலேஷன் வந்து பெருசாக நீங்கள் கற்றுக்க தேவையில்ல. ஒரு கோலம் எப்படி நம்ம போடுறோமோ அந்த மாதிரி தான் ஸ்டிச்சிங்கும். நம்ம அதை ரசித்து செய்யும் போது உங்கள் மைண்டில் தோன்ற எல்லா டிசைனையும் நம்ம கிளாத்தில் கொண்டுட்டு வரலாம். இதுக்கு அடுத்து நான் தைக்கிற ஒவ்வொரு மாடல் ஃப்ராக்கும் நான் வீடியோ எடுத்து எடிட் பண்ணி போடணுன்னா கண்டிப்பாக நான் போடுற எஃபர்ட்டுக்கு நீங்கள் சப்போர்ட் கொடுக்கணும். உங்களால் முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணணும், கமெண்ட் பண்ணணும். அதனால் உங்களுக்கு யூஸ் இருந்துச்சா இல்லையா, வீடியோ பிடிச்சிருந்துச்சா, இல்லை வீடியோவில் இன்னும் கொஞ்சம் கரெக்ஷன் வரணுமா, எதாக இருந்தாலும் நீங்கள் சொல்லும்போது தான் எனக்கு திருப்பி நெக்ஸ்ட்டு வீடியோ எடுக்கிறதுக்கு யூஸ் ஆகும். இதே மாதிரி நான் 2 பேட்ச் வச்சுட்டேன். இதுக்கு மேலே கம்ப்ளீட் பண்ணுறது ஃபுல்லாக என்னோடய ஸ்டூடெண்ட் தான் தைச்சி முடிச்சிட்டாங்க. ட்ரெஸ் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். நெக்ஸ்ட்டு வீடியோ ஃபுல்லாக தைக்கிறதும் சேர்த்து நான் கண்டிப்பாக போடுவேன். அதுக்கு வந்து நான் போடணுன்னா இதுக்கு எந்த அளவு கமெண்ட்ஸ் வருது, லைக்ஸ் வருது, சப்ஸ்கிரைப்ஸ் வருதுங்கிறத பார்த்து அடுத்த வீடியோ ஃபுல்லாக நான் கம்ப்ளீட் பண்ணுற வரைக்கும் நான் போடுறேன். இது என்னோடய பிகினர் ஸ்டூடெண்ட்ஸு. வீடியோ பிடிச்சிருந்தா கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.